ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு svttex. கரெக்டாக இளம்பிள்ளை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வர தூரம் ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ், அந்த அளவுக்கு பக்கத்துலேயே தான் வந்துட்டு இருக்குது. நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றவங்களும் நேரில் வந்து தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஷாப் வந்துட்டு ஒரு 20லேருந்து 25 கலெக்ஷன்ஸ், எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆல்ரெடி அவைலபிள் இருக்குது. காட்டன், பட்டு டைப்பு எல்லாமே இருக்குது. நம்ம ஷாப்பில் வந்துட்டு ஆன்லைன் பர்ச்சேஸும் இருக்குது. வாட்ஸ்அப் குரூப் வந்துட்டு ஆரம்பித்து அதில் வந்துட்டு டெய்லி அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். அதில் வந்துட்டு ரீசேல் பண்ணுறவங்க வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப் மூலியமாக டெய்லி ஒரு சாரி வேணுனாலும் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்க தாராளமாக வந்துட்டு வீடியோ கால் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம இன்னைக்கு வந்துட்டு போச்சம்பள்ளி சாரீஸ் கலெக்ஷன் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சாரீஸ் இது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்துட்டு 600 வரும். இதில் என்னென்ன கலர்ஸ் அவைலபிள் இருக்குது, என்ன கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கலெக்ஷன் வந்துட்டு போச்சம்பள்ளி சாரி பார்க்க போகிறோம். போச்சம்பள்ளி சாரி. ஆமாம், போச்சம்பள்ளினா இது வந்துட்டு சில்க் காட்டன் தான், பியூர் காட்டன் கிடையாது, சில்க் காட்டன் சாரி. சில்க் காட்டன். ஆமாங்க, ஓகே. சில்க் காட்டன்லேயே பார்த்தீங்கன்னா சாரி ஃபுல்லாக வந்துட்டுனா உங்களுக்கு இந்த முந்தானி வந்து இந்த மாதிரி வந்துருங்கண்ணா. முந்தானிக்கு வந்துட்டு இது எல்லாமே பிரிண்டட்லாம் எதுவும் கிடையாதுண்ணா. எல்லாமே நம்ம நெய்கிற நூல்லேயே இந்த டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து வருது. எல்லாமே வீவிங். ஆமாம், வீவிங் தான். உங்களுக்கு சொங்கு முடிச்சு போட்டு நீட்டாக வந்துருங்கண்ணா. இது பார்த்தீங்கன்னா சாரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி புட்டா வந்துட்டு சாரி ஃபுல்லாக வந்துருங்கண்ணா. இந்த மாதிரி ஸ்ட்ரைட் செல்லிங் சாரி ஃபுல்லாக. ஆமாம், சாரி ஃபுல்லாக புட்டா வந்துருங்கண்ணா. இது பிரைஸ் ரேஞ்சில் எவ்வளோ? ஆனால் இதனோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து 600 கொடுத்துட்டு இருக்கோம்ண்ணா. 600. ஆமாம், 600ண்ணா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெய்யறது ரொம்ப சிரமங்கண்ணா. ஏன்னா வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு பிரிண்டிங்காக தான் நம்ம ரேட்டு குறையும், இன்னும் ஈஸியாக வேலை முடியும். இது எல்லாமே வீவிங்கில் வந்துட்டு நம்ம நெய்யறது, நூல்லேயே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி டிசைன் கொடுத்து நெய்யறது. அதனால வந்துட்டு இது இதெல்லாம் மார்க்கெட்ல என்ன ரேட்டிங் சேல் ஆகும்? ஆனால் இதெல்லாம் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கண்டிப்பாக வந்துட்டு நம்ம இளம்பிள்ளை விட்டு வெளியே போனால் 1200 300 வந்துருங்க. அடுத்து பார்த்தோம்னா போச்சம்பள்ளி இப்போ பார்த்ததுலேயே கலர் காம்பினேஷன் பாருங்க, நேவி ப்ளூ. அதே சேம் டிசைனோட இல்லை, பேட்டர்ன் வந்துட்டு மாறி மாறி வருங்கண்ணா. பேட்டர்ன் வேறு. ஆமாம், பேட்டர்ன் வெவ்வேறுங்கண்ணா. எல்லாமே வந்துட்டு சில்க் காட்டன் தான், பியூர் காட்டன் கிடையாது, சில்க் காட்டனு. ஆனால் நெய்யர் வந்துட்டு நூல் தானே நெய்யறோம். இதில் வந்துட்டு உங்களுக்கு எதுவுமே வந்துட்டு பாலிஸ்டரோ அந்த மாதிரி எதுவுமே மிக்சிங் கிடையாது. இதோட வெயிட் எல்லாம் எவ்வளோங்க? இதனோட வெயிட் வந்துட்டு 450 கிராம் மேக்ஸிமம் வரும்ண்ணா. அது 450 கிராம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது லைட் பிங்க்கு. லைட் பிங்க். ஆமாம், லைட் பிங்க்குங்களா. இது செட் சாரீஸ் கிடைக்குமா? ஆனால் இதில் செட் சாரீஸ் கிடைக்காதுண்ணா. என்னன்னு கேட்டால் இந்த நூல் வந்துட்டு டை ஆகி டிசைன் பண்ணி அங்கேயே வருதுங்கண்ணா. அதனால வந்துட்டு இந்த நூல் வந்துட்டு ஒரே மாதிரி பேட்டர்ன்ல கிடைக்காது. கிடைக்க வாய்ப்பு இல்லை. அதனால நம்ம கிட்ட எல்லாம் வேற எங்கேயாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல, எங்கேயுமே கிடைக்கிறதுக்கு. இதுல யூனிஃபார்ம்னா உங்களுக்கு கலர் காம்பினேஷன் ஒரே மாதிரி கிடைக்கும்னா. இந்த பேட்டர்ன் வருது இல்லைங்களா, இந்த டிசைன்ஸ் வருது இல்லைங்களா, இது மாறும். உங்களுக்கு சாரி கலர் இந்த கலர்லயே வேணும் அப்படின்னா அது வேணா அரேஞ்ச் பண்ணலாம். இதே சேம் பிங்க்லயே வேணா அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனா வந்துட்டு உள்ள இந்த டிசைன்ஸ் வருது இல்லைங்களா, இதனோட டிசைன்ஸ், முந்தி டிசைன்ஸ் அதெல்லாம் மாறும். சாரி வேணா ஒரே கலர்ல அரேஞ்ச் பண்ணலாம். ஒரே கலர்ல. ஆனா அடுத்து இது கிரீன் கலர்னா. கிரீன் கலர். ஆமா, இதுல குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 20 கலர் வந்துட்டு கம்மி இல்லாம கிடைக்குங்கண்ணா. 20 கலர்ஸ்ண்ணா. இது எல்லாம் பாருங்க ஒரே பூ. முந்தானிக்கு பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் வந்து ஒரே டிசைனா வரும். இது எப்படி ஆர்டர் பண்றது நம்மளுக்கு? ஆனா ஆர்டர் பண்றது இப்போ இதுல நம்ம பாக்குற சாரியில ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணாங்கன்னா போதுங்க. நம்ம நம்பர் வாட்ஸ்அப் பண்ணாலே நம்ம நம்பருக்கு வந்துட்டு கான்டாக்ட் பண்ணாங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மேக்ஸிமம் வாட்ஸ்அப் பண்ணாங்களே. சப்போஸ் இதுல இந்த கலர் இல்ல அப்படின்னாலும் நம்ம கையில இப்போ அவைலபிள் கலர் என்ன இருக்கோ அதை வந்து சென்ட் பண்ணி கொடுத்துருவோம்னா அதுல இருந்து வந்துட்டு கஸ்டமர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம்ண்ணா. ஆனால் அடுத்து பாருங்க, இது வந்துட்டு லைட் கலர், ஒரு ஐஸ்கிரீம் கலர்னு சொல்லுவீங்களா, அந்த மாதிரி இருக்கிறது. அந்த லைட் கலர் டார்க் கலர்ஸ் ரெண்டுமே இருக்குங்க. இதுல கலர்ஸ்னா அதான் ஒரு 20 கலர் கம்மி இல்லாம கிடைக்குங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா பல்லுங்கண்ணா. சாரிக்குள்ள இந்த மாதிரி புட்டா டைப் பண்ணுறீங்கன்னா இதில் என்னன்னு கேட்டீங்கன்னா பிளவுஸ் வந்து உங்களுக்கு இருக்குங்கண்ணா. இந்த மாதிரி பிளைனா சாரி கலர்லயே வந்துடும். தேவைன்னா நம்ம கட் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா அப்படியே கட்டிக்கலாம்ண்ணா. இந்த சாரி எத்தனை மீட்டருங்களா? ஆனால் 6.25 மீட்டருங்கண்ணா. 6.25 மீட்டர். இதில் கலர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி லைட் கலரு, டார்க் கலரு எல்லா கலர்ஸுமே இருக்குங்கண்ணா. இதில் வந்துட்டு ரீசேல் பண்ணுறவங்க அப்படின்னாக்கானா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்கண்ணா. ரீசேலர் குரூப் இருக்கு. அதில் டெய்லி அப்டேட் கொடுத்துட்ருக்கோங்கண்ணா. அதில் வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நம்ம வீடியோ கொடுப்பீங்களா இல்லை? ஆனால் ஃபோட்டோஸ் தானே கொடுத்துட்ருக்கோம். கேட்லாக் வந்துட்டு ஃபோட்டோஸ் தானே கொடுத்துட்ருக்கோம். அதுல இருந்து அவங்க ஒரு சாரி வேணாலும் செலக்ஷன் பண்ணிட்டு கொரியர்ல வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்ண்ணா. இப்போ டைரக்டா நம்ம ஷாப்புக்கு வந்து கூட எடுக்கலாமா? ஆனா தாராளமாண்ணா. டைரக்டா வர மாதிரி இருந்தா எப்படிங்க வரணும்? ஆனா டைரக்டா வர மாதிரி இருந்தா நம்ம ஷாப் வந்துட்டு கரெக்டா வந்துட்டு இளம்பிள்ளை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நடந்து வர தூரத்துல தான் இருக்கு, பக்கத்துலேயே தான் இருக்கு. இளம்பிள்ளை பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நம்ம கான்டாக்ட் நம்பருக்கு ஒரு கால் பண்ணாங்கன்னா நம்ம வந்துட்டு லொகேஷன் கரெக்டா உங்களுக்கு ஷேர் பண்ணிடலாம்ண்ணா. அப்படி இல்லை அப்படின்னாக்கா நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் போயிட்டு நேரிலே கூட ரிசீவ் பண்ணிக்கலாம். நம்ம கடையை விட்டு வெளியே போனோம்னாவே அவங்களுக்கு தெரியும். பஸ் ஸ்டாண்ட் வந்து கால் பண்ணா கூட போதும். நம்ம
கால் பண்ணாங்கன்னா போதுண்ணா. இது எல்லாமே பாருங்கண்ணா, லைட் கலர்ஸ், டார்க் கலர்ஸ், எல்லாமே மைல்டு கலர்ஸ் எல்லாமே. ஆமா ஆமாங்கண்ணா. ரேஞ்ச் என்னென்ன சொன்னீங்க? அண்ணா 600ண்ணா. 600. ஆமா, சிங்கிள் பீஸ். சிங்கிள் பீஸ். பல்காக 30-40 பீஸ் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா ஏதாவது ரெடியூஸ் பண்ணுவீங்களா? கண்டிப்பாங்கண்ணா. ஷாப்புக்கு வந்துட்டு அவங்க பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா இது நம்ம சொல்றது வந்துட்டு சிங்கிள் பீஸ் ரேட் தாங்க. ஓகே. அவங்க ஷாப்புக்கு வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி வந்துட்டு ஹோல்சேல்ல பல்கா பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்றப்போ கண்டிப்பா வந்து பிரைஸ் வந்துட்டு ரெடியூஸ் ஆகுங்கண்ணா. ரெடியூஸ் ஆகும் கண்டிப்பாங்கண்ணா. இதுல வந்து செட் சாரீஸ் வராது. செட் சாரீஸ் கிடைக்காதுண்ணா. பட் ஆனா கலர்ஸ் கிடைக்கும். கலர்ஸ் கிடைக்குங்க. கலர்ஸ் வந்துட்டு 20 கலர் கம்மி இல்லாம கிடைக்கும். செட் சாரீஸ் அப்படின்றப்போ வந்துட்டு ஒரு கலருக்கு வந்துட்டு 4 பீஸ் 5 பீஸ் அந்த அளவுக்கு இருக்குன்னா அதுக்கு மேல வந்துட்டு 20 பீஸ் 30 பீஸ் அந்த அளவுக்கு அதுக்கு மேல கிடைக்காது. எல்லாமே பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்துட்டு வீவிங் நம்ம நூல்லே நெய்யறதுங்க. அதனால வந்துட்டு இதனுடைய டிசைன்ஸே வந்து வேற மாதிரி இருக்கும். காட்டன்லயே வந்துட்டு வேணா டையிங் இருந்தா எடுத்துடலாம் எவ்வளவு சாரி வேணாலும். டையிங் ஏன்னா எல்லாம் வீவிங்னால கொடுக்க முடியாது. ஆமா. இது எல்லாமே பாருங்க கலர்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு கலருமே வந்துட்டு டிஃப்ரெண்டா இருக்கும். இது மேபி எவ்வளவு சாரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். ஆனா அதான் அவங்க ஆன்லைன் பண்ற கஸ்டமரா இருந்ததுன்னா வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்ல அவங்க ஒரு சாரி வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்ண்ணா. ஓகே. சப்போஸ் வந்துட்டு நம்ம கடைக்கு வந்துட்டு யாராவது பர்ச்சேஸ் பண்றோம் ஹோல்சேலா வேணும் அப்படின்னா அவங்களுக்கு பிரைஸும் இதுல இருந்து ரெடியூஸ் ஆகும். அவங்க வந்துட்டு போட்டோஸ் அனுப்ப சொன்னாங்கன்னா போட்டோஸ் அனுப்பலாம்னா, அப்படி இல்லை அப்படின்னா வீடியோ கால் பண்ணி செலக்ஷன் பண்ணிக்கலாம்ண்ணா. வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் இருக்கு. வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா அவங்க வீடியோ கால் பண்ணிட்டு செலக்ஷன் பண்ணிக்கலாம். நம்ம கடைக்கு வந்து ஒண்ணு கூட எடுத்துக்கலாம்ல. ஒரு சாரி தாராளமாண்ணா. நேர்ல வந்தாங்கன்னா எல்லாத்துக்குமே பெட்டர்னா அவங்க குவாலிட்டி செக் பண்ணிக்கலாங்கண்ணா. ஏன்னா போன்ல கேட்கும்போது நிறைய பேர் வந்துட்டு மேக்ஸிமம் குவாலிட்டி நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா, ரெண்டாவது வந்துட்டு காட்டனா சில்கா பட்டு மெட்டீரியலா என்னங்கிறது அவங்களுக்கும் கன்ஃபியூஷன் ஆகுது. மேக்ஸிமம் நேர்ல வந்தாங்கன்னா எல்லாத்துக்குமே பெட்டர் தான். நேர்ல வந்துட்டு அவங்க குவாலிட்டி செக் பண்ணிக்கலாம். கொரியர் ஆப்ஷன்ஸ்ல இருக்கலாம் நமக்கு. ஆனா கொரியர் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு தமிழ்நாடு ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்துட்டு சிஓடி அவைலபிள்னா. சிஓடி பண்ணிட்டு இருக்கோம். அதே அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கொரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா, ஆனா வந்துட்டு கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுண்ணா. ஆன்லைன் பேமெண்ட். அதர் கண்ட்ரிஸ் இருக்குண்ணா. அனுப்பிச்சுட்டு தான் இருக்கும் ஆல்ரெடி. எல்லாத்துக்குமே வந்துட்டு ஆன்லைன் பேமெண்ட்ண்ணா. அந்த இனிஷியல் பேமெண்ட்லாம் வாங்குறீங்களா? ஆமாங்கண்ணா. ஆனா அதை சிஓடி பண்றதுக்கு மட்டும்னா தமிழ்நாட்டுக்குள்ள பண்றோம் அப்படின்னா அது கொரியர் ஆபீஸனுடைய ரூல்ஸ்னா. ஃபர்ஸ்டே வந்துட்டு நம்ம கொரியர் போடுறோம் இல்லைங்களா, சிஓடிக்கு போடும்போது ஃபர்ஸ்ட் 1 kgக்கு 100 ரூபாய் இது பண்றாங்கண்ணா. ஓகே. பைசா வந்து கேக்குறாங்க. அந்த 1 kgக்கு 100 ரூபாய் கொடுத்தனா அதுக்கு மேல ஒவ்வொரு கேஜிக்கும் பாத்தீங்கன்னா 30 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஆட் ஆகும்ண்ணா. ஒரு 5 கிலோ எடுத்தோம்னா எக்ஸ்ட்ரா 30. ஆமா, எக்ஸ்ட்ரா 30 ரூபாய்ண்ணா. ஃபர்ஸ்ட் 1 கிலோவுக்கு மட்டும் 100 ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிலோவுக்கும் வந்துட்டு 30 ரூபாய் வந்துட்டு நம்ம ஆட் ஆகும். சாரியோட காஸ்ட் இல்ல. சாரியோட காஸ்ட் கிடையாதுண்ணா. அவங்க ஃபர்ஸ்டே வந்துட்டு நம்ம கொரியர் இங்கிருந்து அனுப்பும் போதே நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சாரியும் கொரியர் சார்ஜும் சேர்த்து வாங்கிக்கோங்க அப்படின்றாங்க. அதுக்கு வந்துட்டு கொரியர் சர்வீஸ்காரங்க வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. கொரியர் சார்ஜ் நம்ம இங்க புக் பண்ணும் போதே நம்ம கட்டி ஆகணும். அந்த பேமெண்ட் வந்து இனிஷியல் பேமெண்ட் வந்து கொரியர் சார்ஜ் நம்ம இங்கேயே கட்டி ஆகணும். நம்மளுடைய சாரி காஸ்ட் மட்டும் அவங்க கையில ரிசீவ் பண்ணும்போது கொரியர் பாய்ட்ட கொடுத்தா ஒரு நெட் கேஷ் கட்டினா ஷிப்பிங் சார்ஜ் டிஃபர் ஆகும். ஆனா கண்டிப்பா நான் அந்த ஃபர்ஸ்ட் 1 kgக்கு வந்துட்டு 100 ரூபாய் கட்டுறாங்க இல்லைங்களா, அது வந்துட்டு அவங்களுக்கு 30 ரூபாயா கன்வெர்ட் ஆகுதுண்ணா. 30 ரூபா தான். ஆமா, ஒரு கேஜி 30 தானா. தமிழ்நாட்டுக்குள்ள 30 ரூபானா. அதே வந்துட்டு அதர் ஸ்டேட்டுக்கு போகும்போது பிரைஸ் மாறுண்ணா. கொரியர் சார்ஜ் மாறும். ஆமாண்ணா. இதுல என்ன கலர்ஸ் ஏதாவது இருக்குங்களா? கலர்ஸ் இருக்குங்க, நிறைய இருக்கு. இப்பவே நம்ம பார்த்தோன்னா ஒரு 15-20 கலர் பக்கம் பார்த்துருப்போம்ண்ணா. அதுக்கு மேலே இருக்குமா? ஆமா, நிறைய கலர்ஸ் இருக்குண்ணா. இப்ப நம்ம பாக்குறதே வந்துட்டு சாம்பிள் தானே. இன்னும் அவங்களுக்கு பல்கா எடுக்கும்போது கலர்ஸ் டிசைன்ஸ் வேணும் அப்படின்னாக்கா இன்னும் நிறைய இருக்கு. இதெல்லாமே வந்து சாம்பிள் கலர். ஆமா, சாம்பிள் கலர்ஸ் தானே. நம்ம வீடியோ வந்துட்டு ரொம்ப நேரம் பண்ண முடியாது இல்லைங்களா. லைட் கலர் டார்க் கலர்ஸ் இது எல்லாமே இருக்குண்ணா. இதுல வந்துட்டு இந்த காட்டன் சேரீங்கிறதுனால கொஞ்சம் கலர்ஸ் எல்லாமே அட்ராக்டிவாகவும் இருக்கணும். இது வாஷிங்ல என்னென்ன வாஷ் பண்ணலாம்? ஆனா இது நார்மல் வாஷ் தான். நார்மல் வாஷ் தாராளமா நம்ம நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம வியர் பண்ற காட்டன் சேரீ. ஆமா, நம்ம வியர் பண்ற காட்டன் சேரீ மாதிரி தானே. இதெல்லாம் வந்துட்டு எந்த ஒரு கம்ப்ளைண்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே 100% வராது. நல்லா இருக்கும்.